ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நாஸ்லாக் சேனல். இன்னைக்கு டெய்லரிங் சம்பந்தமான இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. அதாவது நான் நார்மல் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு சின்ன டிப்ஸ். ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி பிரிந்துகிட்டே வரும் இல்லையா, இது வந்து எப்படி வராம நம்ம இன்விசிபிளா சிங்கிள் கிளாப்ல நம்ம ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல லைனிங் எல்லாமே நம்ம வரிசையா பார்க்கலாம். இப்ப சிங்கிள் கிளாப்ல எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பின் பக்கத்தையும் நல்ல பக்கம் நான் எடுத்திருக்கேன். முன் பக்கத்தையும் கரெக்டாக நல்ல பக்கத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே வந்து ஸ்டிச் பண்ணுவோம், சரிங்களா? ஆனால் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து கெட்ட பக்கத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு ஒரு சின்னதாக மைல்டாக, ரொம்ப இல்லை மைல்டாக ஒரு தையல் வந்து இந்த ஓரத்தில் கொடுங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை பேக் சைடு எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம அளவு எந்த அளவு நம்ம தைக்கணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மார்க்கிங்கை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 இன்ச்சு நம்ம 1/2 இன்ச்சு நம்ம தையல் பண்ணுறோன்னா அந்த 1/2 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு நீட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சென்டரை கரெக்டாக எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க 1/2 இன்ச்சுக்கு, ஓகேங்களா? ஷோல்டர் எந்த அளவுக்கு அடிக்கணுமோ அந்த அளவுக்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட ஷோல்டர் ஜாயினிங் வந்து பிசுறு எதுவுமே வராமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.